உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமலும் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தியானம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தியானம் செய்கிற இந்த பெர்கமு சபைதான் இன்றைய நாட்களில் காணப்படும் எல்லா குறைபாடுகளின் பிறப்பிடமாகும். ஆனாலும் இச்சபையில் 2 நற்கிரைகளை கண்டு பாராட்டுகிறார். 1, என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறாய். 2, என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை என்பதாகும். 1, என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறாய். பெர்கமு சபையில் அரியூஸ் என்பவன் எழும்பி கிறிஸ்து தேவகுமாரன் என்பதையும் பிதாவுக்கு ஒப்பானவர் இணையானவர் என்பதை மறுதலிக்கும் உபதேசத்தை உபதேசித்து வந்தான். இக்காலத்தில் யெகோவா சாட்சிகள், 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஆசரிப்புக்காரர்கள், இரட்சணிய சேனை போன்றவர்களைப் போல இவர்கள் கிறிஸ்துவை ஒரு பரிசுத்தவானாக சிருஷ்டிப்புகள் யாவற்றிலும் மேன்மையானவராகவும் மட்டுமே அங்கீகரித்தார்கள். இந்த தவறான உபதேசங்களால் சபை அதிகமாக பாதிக்கப்பட்டது. ஆகையால் கான்ஸ்டன்டைன் ராஜா கிபி 325 நிசியா என்ற இடத்தில் தன்னுடைய தலைமையில் 1500 சபை தலைவர்களை கூட்டி மாநாடு ஒன்றை நடத்தினான். மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கிறிஸ்துவே ஆண்டவர், அவர் தன்னில்தானே தேவனும் மனிதனுமாய் இருக்கிறார் என்ற உபதேசம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கிறிஸ்துவின் நாமம் நிசியா மாநாட்டின் மூலமாக பற்றுக்கொள்ளப்பட்டது. 2, என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை. அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் போதிக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. ரோமர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரைகளில் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான். ரோமர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். என்றே அன்பின் ஆவியானவர் அப்போஸ்தலராகிய பவுலடியாரை கொண்டு போதிக்கிறார். பெர்கமு சபையில் விசுவாசத்தை அறிக்கையிட்டாலும் கிரியைகளை முக்கியப்படுத்தும் உபதேசங்கள் அந்த நாட்களில் வலியுறுத்தப்பட்டிருக்க வேண்டும். பெர்கமு சபை ஆண்டவர் இயேசுவின் பேரில் உண்டான விசுவாசத்தை கனம் பண்ணியது. அன்பின் ஆண்டவர் இயேசு தன்னை விசுவாசிக்கிறவர்களை எக்காலத்திலும் பாராட்டுவதை பார்க்கிறோம். கானானிய ஸ்திரீயிடம் இயேசு சொல்கிறார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. 100க்கு அதிபதியிடம், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்கிறார். பெர்கமு பட்டணம் சாத்தான் சிங்காசனம் இருக்கிற இடம் என்றும் சாத்தான் குடியிருக்கிற இடம் என்றும் கிறிஸ்து இயேசுவானவர் குறிப்பிட்டு கூறுவதை நாம் கவனிக்கலாம். சாத்தான் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி என்று அழைக்கப்பட்டாலும் இதோ உலகத்தின் அதிபதி என்றும் அழைக்கப்படுகிறான். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து இவைகள் தன்னுடையது என்கிறான். சாத்தானின் முதல் தலைநகரம் பாபேல். அதன் பின் நேபுகாத்நேச்சார் கட்டிய மகா பாபிலோன் சாத்தானின் தலைநகரமாயிற்று. பெர்சிய மன்னனாகிய கோரேஸ் பாபிலோனை நிர்மூலமாக்கிய பின் பெர்கமு சாத்தானின் வாசஸ்தலமாயிற்று. உலகத்தின் கடைசி நாட்களில் மகா பாபிலோன் மீண்டுமாக கட்டப்படும் என்றும் மறுபடியும் சாத்தானுடைய சிங்காசனம் அது நிலைநிறுத்தப்படும் என்றும் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பொதுவான வரலாற்று பின்னணியில் பெர்கமு பட்டணத்தில் ஒரு மலை உச்சியில் 40 அடி உயரத்தில் சியூஸ் என்ற கிரேக்க கடவுளுக்கு சித்திரை வேலைப்பாடுகளுடன் கூடிய பலிபீடம் ஒன்று சிங்காசனம் போல் அமர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவே சாத்தானின் சிங்காசனமாக கருதப்பட்டது. விக்கிரக ஆராதனைகள் இருந்த இந்த பெர்கமு சபையில் பட்டணத்தில் தேவனுக்கு உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா ஜீவித்ததை கிறிஸ்து பாராட்டுகிறார். அந்திப்பா என்ற பெயருக்கு எதிர்ப்பவன் என்று பொருள்படும். இவரை பற்றி வேதத்தில் வேறு எங்கும் சொல்லப்படவில்லை. அவரை நியாயம் விசாரித்த அதிகாரி அந்திப்பாவிடம், உலகம் முழுவதும் உனக்கு எதிராக நிற்பதை காண்கிறாயா என்று கேட்க, இவர் உலகம் முழுவதையும் நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று விசுவாசத்தில் மிக உறுதியாக பதில் கூறியதாக இவரை பற்றிய சரித்திர சான்றுகள் கூறுகின்றன. இது நிமித்தமாக இவர் வெண்கல பானையில் அடைக்கப்பட்டு உயிரோடு வேக வைத்து இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார்.